நியூஸ் தமிழ் கழுகு. அதிமுக மாஜி மந்திரிங்க கொத்து கொத்தா தாவேக்காவில் இணைஞ்சாலும் இன்னும் விஜயபாஸ்கருக்கும் சிவி சண்முகத்துக்கும் தாவேக்கா தலைமையில இருந்து கிரீன் சிக்னல் கிடைக்கலையா? கட்சியை விட்டு போனவங்கன்னு எதிர்பார்க்காத முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் எல்லாம் பனையூர்ல போய் தாவேக்கவுல ஐக்கியமாக விஜய் கட்சிக்கு போக போறாங்கன்னு பேசப்படுற விஜயபாஸ்கரும் சிவி சண்முகமும் இன்னும் முடிவெடுக்காம இருக்கிறது அதிமுக காரங்களுக்கே புரியாத புதிராயிருக்கா. குறிப்பா விஜயபாஸ்கர் தாவேக்கதான்னு முடிவெடுத்துட்டாரா. இதுக்காக தன் ஆதரவாளர்களோட இடைத்தேர்தல்ல தாவேக்கவுல நின்னா தன்னோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு விலாவரியா விவாதிச்சாரா. கிட்டத்தட்ட அவரோட விராலிமலை தொகுதியில தாவேக்க சார்பில் அவர் நின்னா சுமார் 48% ஓட்டு விழும்னு ஒரு புள்ளி விவரத்தை அவரோட ஆதரவாளர்கள் அவருக்கு கொடுத்தாங்களாம். இத தாவேக்க தலைமைக்கும் விஜயபாஸ்கர் தரப்பு அனுப்பி வச்சிருக்கான். ஆனாலும் ஏனோ இன்னும் முதல்வர் தரப்புல இருந்து அழைப்பு வரலையா. சண்முகத்தோட அரசியலும் இதே நிலையில தான் ஊசலாட்டத்துல இருக்கான். தமிழ்நாட்டுல மது விற்பனைய அரசு நடத்தாம தனியாருக்கு ஒப்படைச்சிடலாம்னு யோசிக்குதான் தாவேக்கா அரசு. டாஸ்மாக் விவகாரத்துல இருக்கிற இடியாப்ப சிக்கலை பார்த்து ரொம்பவே ஆடி போயிருக்கான் புதிய அரசு. 717 டாஸ்மாக்குகளை மூட முதல்வர் உத்தரவு போட்டும் அதை மூடுறதுக்கே பல நாட்கள் எடுத்துக்கிட்ட நிர்வாகம் தினம் ஒரு புது பிரச்சனையை அரசோட கவனத்துக்கு கொண்டு வந்து ஷாக் கொடுக்குதான். தவிரவும் ஒரு அரசு மது விற்பனையை நடத்தலாமாங்கிற கேள்விய நடுநிலையாளர்கள் பல ஆண்டுகளாக கேட்டுக்கிட்டு இருக்க பழையபடி மது விற்பனைய தனியார் வசம் ஒப்படைச்சிடலாம்னு யோசிக்குதான் ஆட்சி மேலிடம். இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் மாற்று கட்சியில இருந்து குறிப்பா அதிமுகவில இருந்து தினம் தினம் தாவேக்கவுக்கு தாவறதோட பின்னணி மது கடைகளை ஏலம் எடுத்து கல்லா கட்டதான் இப்பவே துண்டு போட்டு வைக்கிறாங்களா. தாவேக்காவுக்கு போன முன்னாள் அதிமுக அமைச்சர்களுக்கு பனையூர்ல கிடைச்ச மரியாதையால தப்பான முடிவு எடுத்துட்டோமோன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஒவ்வொரு வீக்கெண்ட்லயும் அதிமுகவில் இருந்து பெரிய தலைகளை தாவேக்கவுக்கு அழைச்சிட்டு வர்ற ஒரு மெகா பிளான போட்டு அதை பனையூர்ல செயல்படுத்த துவங்கி இருக்கு தாவேக்க கட்சி தலைமை. கடந்த சனிக்கிழமை கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், மாசேக்கள்னு அதிமுகவோட முக்கிய முகங்களா இருக்கிறவங்க தாவேக்கவுல இணைய பனையூருக்கு போனப்போ கட்சி அலுவலகமே திறக்கப்படலையா. ரோட்டிலேயே சில மணி நேரம் காத்திருந்துட்டு ஏதோ புது சினிமா ரிலீஸுக்கு டிக்கெட் எடுக்க தியேட்டருக்குள்ள போன மாதிரி முன்வாசல் வழியாவும் பின்வாசல் வழியாவும் முண்டி அடிச்சுக்கிட்டு உள்ள போனவங்களை வரவேற்கவோ தண்ணி கொடுத்து காபி சாப்பிடுறீங்களான்னு கேட்கவோ ஆள் இல்லையா. ஒரு வழியா கட்சியில சேர்ந்தவுடன் வெளியில வந்த முன்னாள் அமைச்சர்கள்ட்ட இன்னைக்கு திமுகவிலையும் நம்ம கட்சிக்காரங்க சேர்ந்திருக்காங்க. அங்க திமுக தலைவரே வந்து அவங்கள வரவேற்று 3 மணி நேரம் அவங்க கூட இருந்து பேசிட்டு போயிருக்காரு. இங்க ரோட்டுல நின்னு நாம கொண்டு வந்த தண்ணிய குடிச்சிட்டு வந்திருக்கோம்னு ஆதரவாளர்கள் புலம்ப, விடுங்கப்பா நம்ம கட்சி சரியில்லைன்னு தான் இங்க வந்திருக்கோம், மரியாதைய பார்க்க கூடாது, அரசியல் எதிர்காலத்தை மட்டும்தான் பார்க்கணும்னு ஆதரவாளர்களுக்கு சமாதானம் சொன்னாலும் பனையூர்ல கொடுக்கப்பட்ட வரவேற்புல முன்னாள் அமைச்சர்கள் சமாதானமாகலையா. நியூஸ் தமிழ் கழுகு.